தமிழ் உறவுகளை வணக்கம். நின்ற சொல்லர், சொன்ன சொல் மாறாதவர் தலைவர், நீடு தோன்று இனியர். நினைக்கிற போதெல்லாம் என்னுடைய உள்ளத்துக்கு மிக இனிமையானவர் என்றெல்லாம் தலைவனை பற்றி நற்றினை குறிப்பிடும். அது மட்டுமில்லை நண்பர்களே, இந்த நிலமே பெயர்ந்து போனாலும் அவர் சொன்ன சொல் பெயர மாட்டார். நிலம்புடை பெயர்வதாயினும் கூறிய சொல்புடை பெயர்தலோ இலரே, சொன்ன சொல் மாறாதவர் என்றெல்லாம் நற்றினையிலே வருகிற தலைவனை பற்றிய அந்த பண்பு அமைப்பு மிகச்சிறப்பாக கூறப்படுகிறது. ஒரு கவிதை நற்றினை 239, சான்றோர் செல்நெறி வழார். சான்றோர்கள் சொல்லுகிற நெறியிலிருந்து தவறாதவர் இந்த தலைவன் என்று தோழி தலைவியிடம் கூறுகிறாள். அது மட்டுமில்லை நண்பர்களே, சான்றோதாதல் நன்கு அறிந்தனை தெரியுமே, உன் தலைவன் மிகப்பெரிய சான்றோன் என்பதை நீ அறிந்திருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் என்று அந்த தோழி சொல்லுகிறாள். சொல்லிவிட்டு சொல்லுகிறாள், ஆற்றல் மறவன்தான், அருஞ்சமரிடை களிரெறிந்து பெயர்கிற ஆற்றல் மறவன்தான். ஆனால் நாருடை நெஞ்சத்து ஈரம் பொத்தியவன், இரக்கம் மிகுந்தவன், நெஞ்சுரம் மிகுந்தவன். இதில் ஒரு அருமையான இயற்கை காட்சியை காமிச்சு அஞ்சில் ஆந்தையாருங்கிற அந்த நல்ல இலக்கிய படைப்பாளி குறிப்பிடுகிறார் நண்பர்களே. என்ன அப்படி? ஒரு பெரிய மலை, அந்த மலையில் உச்சியில் ஒரு குரங்கு குடும்பம், ஒரு கல்லா கடும்பரல் என்கிறார். ஒரு குழந்தை குரங்கு என்ன செய்கிறது? வானத்தில் போய் ஒளிந்து கொள்ளுகிறது. எங்கே? அங்கே மேகம் வருகிறதே, மழை வருகிறதே, அந்த மலையிலே போய் ஒளிந்து கொள்கிறது. கோடுயர் அடுக்கத்து ஆடுமலை ஒலிக்கும் அப்படிங்கிற. கோடுனா மலைன்னு அர்த்தம், அடுக்கம்னா மலை தொடர்னு அர்த்தம். அங்கே அந்த மழை ஆடிக்கொண்டு இருக்கிறது, அதில் போய் ஒளிந்து கொள்ளுகிறது. அப்போது நம்முடைய அழகு மிகுந்த மனைவி அச்சப்படுவாளே, முள் எயிற்று மடமா மந்தி. ரொம்ப அருமையாக அந்த சொல்லாட்சியை கொண்டு வர்றார். அந்த சொற்கள் அந்த அடைமொழி போடுறப்பவே மானா வன்பரல் அப்படிம்பார். அதாவது உலகம் தெரியாத குழந்தை அது வானத்தில் போய் அந்த மலையில் மறைஞ்சிருச்சு, நம்முடைய மனைவி அஞ்சுவாளே என்பதற்காக இது நடுங்கி போயிட்டுறான். கல்லாக்கடுவன் நடுங்கி விட்டது. இந்த காட்சியை தோழி தலைவியிட்ட சொல்லிட்டு, தன்னுடைய மனைவி வருத்தப்படுவாள் என்பதற்காக நடுங்குகிறான் ஆற்றல் மறவன். எவ்வளவு குடும்ப பொறுப்பு அவனுக்கு! இத்தகைய குடும்ப பொறுப்பாக இருக்கக்கூடியவன் தான் உனக்கு கணவனாக வர வேண்டும். இதை பற்றி அந்த நற்றினை செல்வத்தில் அறிஞர் மூவா அழகாக குறிப்பிடுகிறார். உனக்கு துன்பம் வரும் முன்பே நடுங்கும் இயல்பினன், குடும்ப பொறுப்பை உணர்ந்தவன். எனவே நீ அவனுடைய பெருமைகளை உணர வேண்டும். அத்தகைய பெருங்கல் நாடனை அருளினை ஆயின், அவனுக்கு உன்னுடைய காதலை நீ வெளிப்படுத்தினாள். இனி என கொள்ளலை மன்னே, கொன் ஒன்று கூறுவன் வழி. உங்களுடைய காதல் வாழ்க, உனக்கு வாழ்க்கை முழுவதும் இனிமையாக இருக்கும் என்று குறிப்பிடுகிற தன்மையை பார்க்கிறோம் நண்பர்களே. தமிழ் செவ்வியல் பண்பாடு என்ன என்றால், குடும்ப நிறுவனம், குழந்தைக்காகவும் மனைவிக்காகவும் கணவன் தன்னுடைய உயிரை கூட ஈகம் செய்கிற அந்த தன்மை, அதை இயற்கையில் ஏற்றி பார்த்து கருப்பொருளிலும் முதல் பொருளிலும் இன்பம் கண்ட வாழ்க்கை தான் தமிழர்களுடைய வாழ்க்கை. இது நற்றினை வாழ்க்கை. நன்றி.